Hi friends, welcome to Logic Bits. I am Vinod Kumar. Friends, இப்போ நாம பார்க்க போற concept method overloading in Java programming language. What do you mean by method overloading? OOPS conceptல object oriented programming conceptல polymorphism அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி மூலமாக நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ வாட் டு யூ மீன் பை மெத்தட் ஓவர்லோடிங்? டூ ஆர் மோர் மெத்தட்ஸ், மினிமம் டூ, மேக்ஸிமம் எவ்வளோ மெத்தட்ஸ் வேணா இருக்கலாம், வித்தின் த சேம் கிளாஸ் மினிமம் டூ மெத்தட்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ மெத்தட்ஸ் வேணா இருக்கலாம். கேன் ஷேர் ஐடென்டிக்கல் நேம்ஸ். ஒரு மெத்தடுக்குள்ளே நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு 10 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். 10 மெத்தடோட நேமும் ஒரே மாதிரியாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும், as long as their parameter declarations are different. Then how Java will choose the correct version? நம்ம மெத்தடை கால் பண்ணும் பொழுது கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? மெத்தட் எல்லாம் ஒரே மாதிரி நேமாக இருக்கும் பொழுது நமக்கு நேச்சுரலாக கன்ஃபியூஷன் வரும். How Java will choose the correct version based on their parameter declarations? Parameter declarationsல difference இருக்கணும். The above procedure is called as method overloading. Java supports polymorphism in OOPS by implementing method overloading. Java polymorphism எப்படி support பண்ணுது object oriented programming conceptல? By using the concept of method overloading. There are two types of polymorphism, compile time polymorphism and runtime polymorphism. நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற கான்செப்ட் மெத்தட் ஓவர்லோடிங் கம்பைல் டைம் பாலிமார்பிசம்ல வரும். மெத்தட் ஓவர் ரைடிங் அந்த கான்செப்ட் ரன் டைம் பாலிமார்பிசம்ல வரும். மெத்தட் ஓவர் ரைடிங் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் டைனமிக் மெத்தட் டிஸ்பேச். இந்த ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டூ ஆர் மோர் மெத்தட்ஸ் கேன் ஷேர் ஐடென்டிக்கல் நேம்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹவு ஜாவா வில் சூஸ் த கரெக்ட் வெர்ஷன் பேஸ்ட் ஆன் 3 கிரைட்டீரியாஸ். ஜாவா எப்படி கரெக்டான வெர்ஷனை சூஸ் பண்ணும்? அதுக்கு மொத்தம் 3 விதமான கிரைட்டீரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ், செகண்ட் கிரைட்டீரியா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், தேர்ட் கிரைட்டீரியா ஆர்டர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். The difference only in return type of the method is not sufficient for overloading. இப்போ ஓவர்லோடிங் கான்செப்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நேம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, பேராமீட்டர் டிக்ளரேஷனும் ஒரே மாதிரியாக இருந்து ஒன்லி ரிட்டர்ன் டைப்பில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா the difference only in return type is not sufficient for method overloading. Method overloading அப்படிங்கிற கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு only in difference of return type அது பத்தாது, is not sufficient. கட்டாயமாக பேராமீட்டர் டிக்ளரேஷன்ஸில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கட்டாயமாக நம்ம காமிச்சாகணும். பை சப்போர்ட்டிங் மெத்தட் ஓவர்லோடிங் ஜாவா இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன் இன்டர்ஃபேஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ் பேரடைம். மெத்தட் ஓவர்லோடிங் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக ஜாவா இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பேரடைம் கால்டு ஒன் இன்டர்ஃபேஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ். We can see examples for one interface multiple methods. Friends, இந்த ஸ்லைடில் மொத்தம் 3 மெத்தட்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். 3 மெத்தடோட நேமுமே ஆட் தான். ஆடுங்கிறது 3 மெத்தடோட நேம். ஸோ நேம் உங்களுக்கு ஒரு 3 மெத்தடுக்கும் ஒரே நேம் தான் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆடுங்கிற நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். Look at the first version. In the first version, we are adding 2 integer numbers. In the second version, we are adding 2 double numbers. In the third version, we are adding 2 strings. That is, we are performing concatenation. ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொசீஜரோட நேம் என்ன? கன்கேட்டினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷனில் 2 இன்டீஜர் நம்பரை ஆட் பண்ணுறோம், ஸோ நம்ம 2 இன்டீஜர் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் வெர்ஷனில் 2 டபுள் நம்பரை ஆட் பண்ணுறோம், ஸோ 2 டபுள் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் வெர்ஷனில் 2 ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம், கன்கேட்டினேட் பண்ணுறோம், அதுக்காக 2 ஸ்ட்ரிங் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈவன் தோ த நேம் இஸ் ஐடென்டிக்கல், நேம் ஒரே மாதிரி இருந்தாலும் பேராமீட்டர்ஸில் நம்ம டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மெத்தடோட ரிட்டர்ன் டைப் இன்டீஜர், செகண்ட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் டபுள், தேர்ட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங். Advantages of overloading. In languages that doesn't support polymorphism, for example C programming language,
For every method or function, we have to use unique names, even though the methods or functions performs similar actions. Friends, இப்போ சில லாங்குவேஜஸில் பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சப்போர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு 10 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் 10 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஈவன் தோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் சிமிலர் ஆக்ஷன்ஸ், ஐ ஹவ் டு யூஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ராபேக் எல்லாம் வந்து நம்மளால் வந்து பாலிமார்பிசம் ஓவர்லோடிங் மூலமாக நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாலிமார்பிசமில் வந்து பார்த்தீங்கன்னா we can manage complexity. The programmers can manage complexity effectively. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் ஓவர்லோடிங். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் 2 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவர்லோட் ஐஎம்பி, ஓவர்லோட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த கிளாஸில் ஓவர்லோடிங் கான்செப்டை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். I'm using one more class called overload. இந்த overload கிளாஸ்க்குள்ள நான் மெயின் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டர் த மெயின் மெத்தட் ஓவர்லோட் ஐஎம்பி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஓவர்லோட் ஐஎம்பி கிளாஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் கிளாஸ் கண்டெய்ன்ஸ் 3 மெத்தட்ஸ், ஆல் த 3 மெத்தட்ஸ் ஹேவிங் த சேம் நேம். இந்த ஓவர்லோட் ஐஎம்பிக்குள்ளே மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தடோட நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆட் அப்படிங்கிற மெத்தடு தான். ஸோ 3 மெத்தடுமே ஆட் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஒன்லி த பேராமீட்டர் டிக்ளரேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓவர்லோடிங் கான்செப்டோட முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டு மெத்தடோட பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். மோர் தேன் ஒன் மெத்தட் இஸ் ஹேவிங் த சேம் நேம், பட் த பேராமீட்டர் டிக்ளரேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு வெர்ஷனில் இன்டீஜர் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் வெர்ஷனில் டபுள் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் வெர்ஷனில் ஸ்ட்ரிங் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் பேராமீட்டர் யூஸ் பண்ணும் பொழுது we are performing the concatenation. When we are adding 2 strings, we are performing the concatenation. ஸோ 3 வெர்ஷன்லையுமே சி அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த பாயிண்டில் வந்து இதோட சிங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் இன்டீஜர். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஹியர் we are performing the addition. What is the return type of the first version? Integer is the return type of the first version. So we are writing an integer value to the calling environment. நம்ம calling environmentக்கு ஒரு integer value return பண்றோம். அதனால இங்க return statement யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் வெர்ஷன்ல பாருங்க. செகண்ட் வெர்ஷன்ல we are using 2 double parameters. cங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ற டபுள் டேட்டா டைப் c equal to a plus b. We are adding 2 double numbers. By using the return statement, we are returning the value to the calling environment because in the method order return type is double. Next, third version la we are using 2 string parameters. c ingra variable string data type c equal to a plus b. Here we are performing the concatenation, adding 2 strings. Third version of the return type string. By using the return statement, we are returning the string value to the calling environment. Overload அப்படிங்கிற கிளாஸில் அண்டர் த மெயின் மெத்தட் ஓவர்லோட் ஐஎம்பி கிளாஸுக்கு நான் ஓங்கிற ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த 3 வெர்ஷனுமே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுனால இன்டீஜர் வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஐ வேல்யூங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டபுள் வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்கு டி வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்கு எஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்டில் we are calling the method. By using the object, we are calling the add method. Add methodோட parameters கவனிங்க 10, 12. So we are using 2 integer parameters. அப்போ எந்த வெர்ஷன் மேட்ச் ஆகும்? 3 வெர்ஷனில். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து இன்டீஜர் பேராமீட்டர் இருக்குது, இங்கே டபுள் பேராமீட்டர் இருக்குது, தேர்ட் வெர்ஷனில் ஸ்ட்ரிங் பேராமீட்டர் இருக்குது. எது மேட்ச் ஆகும்? ஒன்லி த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வில் மேட்ச் வித் த மெத்தட் இன்வோகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷன் இந்த வெர்ஷன் வந்து கால் ஆகும். கால் ஆகி 2 இன்டீஜர் நம்பர் ஆட் பண்ணி வேல்யூ வந்து எந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்? இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். வேல்யூ 10 and 12 ஆட் பண்ணி 22ங்கிற வேல்யூ இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணும் பொழுது நமக்கு
அவுட்புட் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஒன்ஸ் அகெயின் ஐ வில் கால் த ஆட் மெத்தட் வித் டபுள் பேராமீட்டர்ஸ் 12.3 4.2. ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இப்போ வந்து 3 வெர்ஷனில் எது 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 மேட்ச் ஆகும், ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து இன்டீஜர் பேராமீட்டர், செகண்ட் வெர்ஷன் தான் டபுள் பேராமீட்டர், 2 டபுள் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கும் பொழுது the second version will be invoked. Java will invoke the second version, ரெண்டு நம்பர் டபுள் நம்பர் ஆட் பண்ணி finally the value will return to this point. இந்த பாயிண்ட்டுக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ டி வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணும் பொழுது அவுட்புட்டில் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்வொகேஷன், ஒன்ஸ் அகெயின் ஐ வில் கால் த ஆட் மெத்தட் வித் 2 ஸ்ட்ரிங் பேராமீட்டர்ஸ். 2 ஸ்ட்ரிங் பேராமீட்டரை வச்சு நான் கால் பண்ணுறேன். ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எந்த வெர்ஷன் கால் ஆகும், ஃபஸ்ட்டு வெர்ஷன் இன்டீஜர் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் டபுள், தேர்ட் வெர்ஷன் தான் ஸ்ட்ரிங் அப்படிங்கும் பொழுது தேர்ட் வெர்ஷன் Java will call the third version. The third version of the method will be invoked. So here we are performing the concatenation. We are returning the string value to the calling environment. இந்த இடத்துக்கு நம்ம குட் மார்னிங் அப்படிங்கிற அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். எஸ் வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணும் பொழுது அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம், ஜாவாc overload டாட் ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டோம், ப்ரோக்ராமில் எரர் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம், ஜாவா ஓவர்லோட் ரன் பண்ணும் பொழுது this is the output of the program. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.